அண்மை செய்தி. மேலும் ஒரு தாவேகா மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கரூரில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய வழக்கில் தாவேகா மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகர். வணக்கம் பிரபாகர், விவரங்கள். வணக்கம் மேடம். தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் பிரச்சார திட்டத்தின் பொறுப்பாளரும் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளருமான வெங்கடேஷ் தனிப்படை காவல்துறையின் மூலம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கைது செய்து கரூர் மாவட்டத்திற்கு அழைத்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சார பரப்புரை கூட்டம் கடந்த 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் நடைபெற்றது. அப்போது கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக அப்பகுதி கரூரைச் சேர்ந்த பொறுப்பாளரும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் புஸ்லி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து காவல்துறையை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் கரூர் மாவட்டத்தில் பரப்புரை கூட்டத்திற்கு பொறுப்பாளராக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த வெங்கடேசனை தனிப்படை போலீசார் கைது செய்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கரூர் நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்துவதற்காக அவரை அழைத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.